ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் குக் 130 சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா பன்னீர் பட்டர் மசாலா. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. பன்னீர் பட்டர் மசாலா அப்படின்னோடனே நிறைய பேர் நினச்சிருப்பாங்க நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லைங்க, சும்மா சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயில் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக லைட்டாக மஞ்சள், மிளகாத்தூள் ரெண்டுமே எண்ணெயில் போட்டுக்கோங்க. நாம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் அதை வந்து அடுப்பு சிம்ல வச்சு பொறுமையா போட்டுக்கோங்க. அப்படியே போட்டு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நல்லா பன்னீர் வந்து வதங்கிடுச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். ஒரு மிக்சில ஒரு தக்காளி, முந்திரி ஒரு 4, கொஞ்சமா சேர்ந்து மல்லிச்செடி, இவ்வளவுதாங்க. இதை வந்து இப்ப நம்ம பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் அதே கடாயில பட்டர் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷம் வரேன். பிரிச்சு போடு. பட்டலை சஞ்சய், ரச்சு கதை கழட்டி விட. உடச்சு போடு. அந்த கறி குழம்பு தலைப்பு பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் வந்து பட்டலை விரும்பி எல்லாம் இதெல்லாமே போட்டு தாளிச்சுக்கோங்க. அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. நம்ம நடிச்சு வச்சுட்டு வெங்காயம் இதையும் வச்சுட்டு போட்டு நல்லா வதக்கி வைக்கிறோம். வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. வெங்காயம் நல்லா சும்மா வந்துட்டு இருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுவாங்க. பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னேரமா வதங்கி வந்துடுச்சு. இத போட்டுட்டு அப்புறம் பொன்னிறமாயிடுச்சு. அதுக்குள்ள இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் வந்து அது கூட ஊற்றி கொஞ்சம் மசாலா தூள் போட்டுக்கோம். குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா மசாலா இருக்கு, எல்லாத்தையும் போடுவோம். செய்ய தெரியுமா தெரியாதா? கொஞ்சம் மசாலா போடு. இன்னும் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் போடு. கொதிக்க விடணும். நமக்கு என்ன பதத்துக்கு வேணுமோ நல்லா கலருமா, நல்லா சுண்டானே தண்ணி ஊத்தி. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருக்கு, ட்ரை ஆகி. இப்ப நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. போதும்.
அவ்வளவுதான் கரெக்ட். இன்னும் கொஞ்சம் ஊத்து. ஆஹா அவ்வளவுதான். இந்த அலசி ஊத்து. இதுல நிறைய இருக்குது. இப்ப நம்ம ட்ரை பண்ணி வச்சிருக்கிற ரோஸ்ட் நல்லா வறுத்து வச்சிருக்கிற பன்னீரையும் இது கூடவே நம்ம சேர்த்துக்கிறோம். இதுதான் பன்னீர். அவ்வளவுதாங்க. நல்லா இது வந்து கொதிச்சு வரணும். இப்போ என்ன? பன்னீர் பட்டர் மசாலா. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அவ்வளவுதாங்க, பன்னீர் பட்டர் மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எதுல சர்வ் பண்ணி என்ன நேரடி பன்னீர் பட்டர் மசாலா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல் அதுக்கு என்ன டிஸ்கவுண்ட் பண்ணோம் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.